ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th மேக்ஸில் நம்ம வந்து தேர்ட் லெசன் இயற்கணிதம் பார்க்க போகிறோம். 1 மார்க் க்ளூஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பயிற்சி 3.20 ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். 3 மாறிகளில் அமைந்த 3 நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை எனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன. செகண்ட் ஆப்ஷன் ஒரே ஒரு கோட்டில் வெட்டுகின்றன. ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும். ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்றை ஒன்று வெட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாறி இருக்குங்களா, அமைந்த 3 நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்குடைய க்ளூ. ஓகேங்களா? என்ன க்ளூ? தீர்வுகள் இல்லை எனில், அதுதான் நம்மளுடைய க்ளூ வச்சுக்கணும். ஸோ தீர்வுகள் இல்லை என்ன நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தா ஒன்றை ஒன்றை வெட்டாது. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆப்ஷனாக வரும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z = -6 மைனஸ் 7y ப்ளஸ் 7z = 7 3z = 9 என்ற தொகுப்பின் தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமன்பாடில் கொடுத்துருந்தாகவே நம்ம கண்ணை முடக்கிட்டு என்ன ஆப்ஷன் போடலான்னு பார்த்தீங்கன்னா x = 1 y = 2 z = 3. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமன்பாடில் கொடுத்துருந்தங்களாவே நம்ம x1 y2 z3ன்ற மதிப்பை நம்ம கொடுத்துடணும். அதுதான் உங்களுடைய விடையாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மூணாவது கொஸ்டின். எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் x² மைனஸ் kx மைனஸ் ஆரின் மீ பே பா x மைனஸ் 6 எனில் கேயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 5 6 8. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 6க்கு முன்னாடி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 தான் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு க்ளூ தான். ஸோ 6, இங்கேயும் ஒரு 6. ஸோ 6க்கு முன்னாடி நம்பர் என்ன? 5. ஸோ அப்போ கேவோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா 5. இதுதான் நம்மளுடைய க்ளூஸு. இந்த க்ளூஸில் நம்ம வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து. 3y மைனஸ் 3/y வகுத்தல் 7y மைனஸ் 7/3y² என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பாருங்கள், எது சின்னதாக இருக்கோ அதை தான் நம்மளுடைய ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சின்னதாக இருக்குது, இது அடுத்து கொஞ்சம் பெருசு, இது அடுத்து கொஞ்சம் பெருசு, இது அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் இதுவாக தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். இங்கே 3ன்னு முடியுது இல்லைங்களா? ஸோ 3ஓட ஸ்கொயர் வந்து நம்ம 9 ஒய்ன்னு வச்சுக்கலாம். வகுத்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே 7 முடியுது, அப்போ 7. ஸோ சரிங்களா? ஸோ 3² 9/7 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி இதில் எது சின்ன ஆப்ஷனும் அது எழுதிக்கலாம். மூணாவது லெசன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெசன் எப்படி கொஸ்டின் வரும், ஃபஸ்ட் லெசனா செகண்ட் லெசனா தேர்ட் லெசனான்னு ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா நமக்கு ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து வரும், அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் லெசன். ஓகே, இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது y² + 1/y² சமம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விடையும் இதே மாதிரி தான் இருக்கும். y² + 1/y², இந்த 2 ஸ்கொயரும் காமனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், வெளியே எடுத்துட்டோம்னா y + 1/y² எழுதலாம். அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. y + 1/y² காமனாக எடுத்தாச்சு. அப்போ இதுதான் ஆப்ஷன். இந்த மைனஸில் இருக்குது, இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 6வது பாருங்கள். x/x² மைனஸ் 25 மைனஸ் 8/x² + 6x + 5 இன் சுருங்கிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40ல் முடியணும். எப்படி இருக்கணும்? 40ல் முடியணும். இந்த 8யும் அந்த 5யும் பெருக்கணுங்கன்னா உங்களுக்கு 40 வரும் இல்லைங்களா? ஸோ 40ல் முடியணும். இங்கே வந்து கழித்தல் குறி இருக்குது, அதனால் கழித்தலும் வரணும். கீழே வந்து x² மைனஸ் 25 இந்த ஆப்ஷனில் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா x² மைனஸ் 7x + 40. 40ல் முடியுது, ஆனால் கீழே வந்து x மைனஸ் 5, அப்போ இது கிடையாது. அடுத்தது இதுவும் 40ல் முடியுது, ஆனால் வந்து கீழேயும் அந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது x² மைனஸ் 7x + 40 முடியுது,
இங்கே மைனஸ் கொஸ்டினில் இருந்தது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அடுத்தது நான் என்ன சொன்னேன், x² மைனஸ் 25 வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ x² மைனஸ் 25 வருது, x + 1 வருது. அப்போ இதுதான் என்னுடைய ஆப்ஷன். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வரும். அப்புறம் இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான். அந்த ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட் தான். இதுவும் இம்பார்ட்டண்ட் தான், நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 256 x⁻8 y⁻4 z⁻10 by 25 x⁻6 y⁻6 z⁻6 வர்க்கமூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய வர்க்கமூலம் வந்து நமக்கு 16. எல்லாமே பாருங்கள், ஆப்ஷன் 16/5 16. இது ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா நமக்கு வர்க்கமூலம் சொன்னதால் 25ஓட வர்க்கமூலம் வந்து 5 இல்லையா. அப்போ இது வராது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பாதியாக எடுங்க. பாதியாக எடுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 8க்கு 6 அடிச்சிருங்க, 4க்கு 6 அடிச்சிருங்க, இல்லை 6க்கு 4 அடிச்சிருங்க, இங்கே 10க்கு 6 அடிச்சிருங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து x(z²/y)ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் என்னுடைய ஆப்ஷன். நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக புரியும். சரிங்களா? அப்போ 16/5 x(z²/y) அப்படின்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வர்க்கமூலம்னு கேட்டாங்கன்னாவே ஆப்ஷன் வந்து இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இ படம் வந்திருக்கு இல்லையா, அந்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈல முடியும், இல்லைன்னா ஈட்டியில் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8வது பார்க்கலாம். x⁻4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனற்றுள் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இடத்துல முடியுது, 4ல் முடியுது. 4ஓட ஸ்கொயர் வந்து என்னன்னா 16. அப்போ ஆப்ஷனும் 16ல் இருக்கணும். 16. அப்போ வர்க்கம் தானே சொல்லியிருக்காங்க, இதில் பாதி வந்து x². ஸோ 16 x²ல் ஆன்சர் வரும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக. முழு வர்க்கமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x⁻4 கூட்டல் 64. 64 இங்கே 4ல் முடியுது. 4உடைய வர்க்கமூலம் வந்து என்னது, 16. x⁻4 வர்க்கமூலம்னு சொன்னதால், நம்ம வர்க்கம்னு சொன்னதால் இதில் பாதி எவ்வளோனா x². 16 x²ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 9வது பாருங்கள். 2x - 1 2 = 9 தீர்வு. இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, -1 2. அதுதான் உங்களுடைய விடையாக இருக்கும். இங்கே -1 2 ரெண்டுமே கிடையாது. -1, 2 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய ஆப்ஷன். இதில் எதுவுமே கிடையாது, அது ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? 10வது பாருங்கள். 4x⁻4 - 24x⁻3 + 76x² + ax + b ஒரு முழு வர்க்கம் எனில் a மற்றும் bயின் மதிப்பு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஏவோடையும் பியோடையும் மதிப்பும் கேட்டிருந்தாங்கன்னா வர்க்கமூலத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டு கணக்கை ஏவோடதையும் பியோடதையும் விடை கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்னத்தில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் எழுதணும். -120 100 அப்படின்னு எழுத போகிறீங்க. ஓகேங்களா? 100 120ன்னு இருக்குது. இது ஆப்ஷனே கிடையாது. 12 10 அது ரெண்டுமே ஆப்ஷன் வராது. ஸோ 100 120ல் தான் முடியும். அதாவது -120 100. ஓகேங்களா? -120 இங்கே கணக்குலேயும் நமக்கு மைனஸ் இருக்குது. அதனால் -120 100 என்ற ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், q² x² + p² x + r² = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்கள். qx² + px + r = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனில் q, p, r என்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது கூட்டலில் இருக்குது. பட் qpr இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போ எதில் வருக்குன்னா கூட்டல் குறி இருந்தால் தான் நம்ம கூட்டல்னு சொல்லணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா qpr எதுவுமே இல்லாததால் நான் வந்து என்ன எழுத போகிறேன், பெருக்கத்தொடர் வரிசைன்னு எழுத போகிறேன். ஒரு பெருக்கத்தொடர் வரிசையில் உள்ளன, அதான் ஆப்ஷன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு டேஷ் ஆகும், ஒரு நேர்கோடு ஆகும். இதுலேயே வந்து இந்த கொஸ்டினே உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியிலே கேட்பாங்க. சரிங்களா? ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம்
நேர்கோடு ஆகும். நேரிய சமன்பாட்டின் வரைபடம் நேர்கோடு ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 13வது x² + 4x + 4 என்ற இருபடி பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளி எப்படின்னா இது இதுவும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும்? 4 நாளும் கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து 0வாக இருக்காது, 1. ஓகேங்களா? 0 அல்லது 1ம் கிடையாது, 2ம் கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து என்னென்னா 1. ஓகே, கொடுக்கப்பட்ட அணி 1 3 5 7 2 4 6 8 9 11 13 15 இது வந்து நிறைன்னு சொல்லுவோம், இதை வந்து நிரல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எத்தனை நிறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நிறை இருக்குது. 1 2 3 4 நிரல் இருக்குது. இதனுடைய மாற்று அணி கேட்குறாங்க. அப்போ 4/3. அப்போ ஆப்ஷன் இது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 15th. ஏ என்ற அணியின் வரிசை 2/3, பி என்ற அணியின் வரிசை 3/4 எனில் ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை. ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஆப்ஷன் வந்து நான் என்ன சொல்லலாம்? நிரல் ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 3 இங்கே 3 அடிச்சிட்டோம்னா இது வந்து நிறை, இது வந்து நிரல். அப்போ நிரல் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குதுன்னு 4 இருக்குது. 4 தான் இதனுடைய ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது, நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி. நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய மூலைவிட்ட அணியா? சம எண்ணிக்கையில் எது இருக்காது? செவ்வக அணி தான் இருக்காது. ஏன்னா சம எண்ணிக்கையில் இப்படி இருக்கும் செவ்வகம் நமக்கு, அதனால் இது வந்து செவ்வக அணின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது, ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்று அணி அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? அலகு அணியாக இருக்குமா, இல்லை மூலை விட்ட அணியாக இருக்குமா, இல்லை நிரல் அணியாக இருக்குமா, இல்லை நிறை அணியாக இருக்குமா? எது இருக்கும்? நிரல் அணியின் நிரல் மாற்று அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே நிரல் எங்கேயும் நிரல் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம்னா இது மீறுது நமக்கு நிறை. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது 18வது, 2x கூட்டல் 1 3 5 7 5 7 9 5 எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க. இதுக்கு 2xன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே ஆப்ஷனில் நமக்கு 2ஆக இருக்கும். 1 -1 இருக்கும். இதையும் -2 -2 எல்லாமே 2ஆக இருக்குது. ஃபஸ்ட் +2 தான் வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் 2 2 2 -1ன்னு இருக்குது. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 19வது பாருங்கள். ஏ வந்து ஏ அணியில் 1 2 3 4 5 6, பி அணியில் 1 2 3 4 5 6 7 8 9 ஆகிய அணிகளை கொண்டு எவ்வகை அணிகளை கணக்கிட முடியும்? A² B² ஏபியா பிஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 மட்டுமா, 2 3 மட்டுமா, 2 4 மட்டுமா, அனைத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய விடை வந்து எனக்கு 2 3 மட்டும்தான் கணக்கிட முடியும் அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். இது வந்து கணக்கு, அதனால் இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடு. இந்த மாதிரி அணிகளில் வந்தாவே ஆடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஏ என்ற கணத்துக்கு 1 2 3 3 2 1, பி என்ற கணத்துக்கு 1 2 0 0 -1 2. ஸோ எல்லாமே இதில் ஈவனாக கொடுத்தாங்க, இதில் மாறி மாறி இருக்குது. அதனால் பின்வருவனவற்றுள் எது சரி? ஸோ ஏபி + சி = 5 5 5 5ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பிசி = 0 1 2 -3 -4 10. ஸோ பிஎஸ் + சி இதையும் கொடுத்துருக்காங்க கணக்கு. 4வதும் ஏபி ஆஃப் சி = ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு எது வந்து சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாற்றி மாற்றி இவ்வளோ பெரிய கணக்காக வந்ததுன்னா அம்மா, ஃபார் அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன். ஓகேவா? இதோட 3rd லெசன் க்ளூஸ் முடியுது. அடுத்து 4th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.